வணக்கம் மக்களே. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையானது தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கல்விக் கொள்கையானது தனியார் பள்ளிகளில் செயல்படுத்தவும் முடியாது, தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது. அப்புறம் எதற்காக அரசு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்ற தலைப்பில் இதை வெளியிட்டிருக்கிறது? உங்களை அறியாமையிலே வைத்திருக்க வேண்டும். அரசு இந்த கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு மாநில அரசு பள்ளிக்கான கல்விக் கொள்கை என்று தானே வெளியிட்டிருக்க வேண்டும். அப்படி வெளியிட்டால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதே போல் 11ஆம் வகுப்பு தேர்வு ரத்து. எதற்காக ரத்து பண்ணுறீங்க? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுகிற என் மாணவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுகிற என் மாணவர்கள் 11ஆம் வகுப்பு மட்டும் தேர்ச்சி பெற மாட்டாங்களா? உங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை புறக்கணிச்சிட்டு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை 11ஆவதுலேயே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இது தெரிஞ்சும் எதற்காக நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்வை ரத்து பண்ணுறீங்க? என் மக்களே, இதில் ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, ஒன்று ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு சாதகமாக இந்த அரசு செயல்படுகிறது, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு அதிக சலுகையை இந்த அரசு வழங்குகிறது. கேட்டால் 11ஆம் வகுப்பு தேர்வு வச்சா மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. எவ்வாறான சூழ்நிலையிலும் என் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுவாங்க. என் மாணவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு சரியான நீங்கள் வழிகாட்டிங்கன்னா அவர்கள் எளிதாக 11ஆம் வகுப்பு தேர்வை தேர்ச்சி பெற்றுவாங்க. ஆசிரியர்களுக்கு சலுகை செய்யும் வகையிலே நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்திருக்கிறீர்கள். தனியார் பள்ளிகளுக்கு சாதகமாக நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்திருக்கிறீர்கள். அதே போல் எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் எலெக்ஷன் புத்துமாங்க. அந்த வாக்குச்சாவடிகளிலே ஆசிரியர்கள் செல்வதை நாம் முற்றிலும் தடுக்க வேண்டும். எத்தனையோ டிகிரி முடித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, பட்டம் பெற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். அங்கே உள்ளே இருக்கிற பணி ஒன்றும் மிகப்பெரிய கடினமான வேலை ஒன்றும் கிடையாது, மிகவும் எளிதான வேலை தான். ஏன் அரசு சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்களே தான் அந்த பணியை செய்ய வேண்டுமா? ஏன் டிகிரி முடித்த எங்களால் அந்த பணியை செய்ய முடியாதா? இம்முறை ஆசிரியர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வதை நாம் தடுக்க வேண்டும். அதே போல் ஒரு அப்ளிகேஷனை வெளியிடுங்க. வெளியிட்டுட்டு டிகிரி முடித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அவர்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருக்கும்ல, அவர்களுக்கும் ஒரு வருமானம் வரும்ல. அதே போல் இந்த சம்பளம் உயர்வு பண்ணுறப்ப பாருங்கள் என் மக்களே, ஆசிரியர்களுக்கு இவர்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு. இப்படி தான் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கிடையாதா? எதற்காக அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க? என் மக்களே, இவை அனைத்தையும் நாம் மாற்ற வேண்டும். இம்முறை வாக்குச்சாவடிகளுக்கு ஆசிரியர்கள் செல்வதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். சிந்திப்போம், நம் நாட்டை காப்போம். நன்றி என் மக்களே.